என்னோட பேரு விகாஷ். 8ஆம் வகுப்பு சம்பவம் 6 மாதம் படிச்சேன். அதுக்கப்புறமா நான் வீட்ல இருந்து காலேஜ் ரயில்ல பயணம் படிக்கிறதுக்கு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். என்னால உன்னை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி ஈவினிங் நேர ட்ரெயின் நானும் என்னோட அப்பாவும் தனியா வராம வீட்ல இருந்து என்னோட ஸ்டேஷன் ஒரு நாள் வேலைக்கு போய் சம்பாதிச்சா அந்த பணத்தை அடுத்த நாள் மதுக்கடையில சில சிற்றுண்டிகளை வாங்கிட்டு வீட்ல சும்மா தானே இருக்க, நீயும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்ட நேரத்துல வந்து என்ன ஒரு முதலாளி கிட்ட கூட்டி என்னோட சீட்டுக்கு அவங்களோட வீட்ல வேலை செய்யறதுக்கு சேர்த்து விட்டு அந்த வீட்டோட முதலாளிக்கு 55 வயசு இருக்கும். ஆனா அவரோட வயசை விட பார்க்க ரொம்ப இளமையா இருந்துச்சு. அவரோட வீட்டுல ஒரு அவரை தவிர வேற யாரும் உள்ள வந்தாங்க. என்னோட அப்பா அவங்களோட இருக்கேன்னு அந்த முதலாளியோட வீட்டுக்கு கீழே உள்ள பெட்ல உட்காராங்க. வேலை முடிஞ்சோட கணவர் சாயந்தரம் வந்து எல்லாம் போவாரு. விரிவாக தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. ரயிலும் அப்பா எனக்கு நாயனோட வரவே இல்ல. சோசியல் மீடியால ரொம்ப நேரமா அப்பாவுக்கு பக்கத்துல மற்ற பயணிகளும் இருந்தாங்க. வாசல்ல நின்னுட்டு இருக்கிறவங்க ரெண்டுல அமைதியா என்னோட பக்கத்துல வந்து ஒவ்வொருத்தங்களும் இன்னைக்கு உன்னோட குழந்தை வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியே அதனால நீ மணிக்கு 11 பதிலா வீட்டுக்குள்ள வான்னு தூங்கிடலான்னு நினைச்சேன். அவர் சொன்னதை கேட்டு நானும் அவரோட வீட்டுக்குள்ள வந்தாரு. என்னோட முதலாளி சாப்பிடுற நேரம் காட்டினாங்க. அதனால அப்பா என்ன சொன்னாருன்னா அவர் டிக்கெட் கேட்டாரு. நீயும் என் கூட சேர்ந்து சாப்பிடுன்னு சொன்னாரு. டிடி அங்க 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்தோம். அதை பார்த்து சாப்பிட்டதுக்கு தவறான ட்ரெயினுக்கு அவர் தன்னோட ரூம்ல வேறொரு ட்ரெயினுக்கு புக் பண்ணப்பட்டு எனக்கு அங்க போறீங்க அந்த மாதிரியா சொன்னாரு. அதனால நான் வரலன்னு சொல்லி உங்க நாள்ல இருக்க சோஃபாலையே படுத்துக்கிட்டேன். அதுக்கு அந்த அத்தை டிடிஆர் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. அப்போது முதலாளி கிட்ட என்னோட வண்டிக்காக போன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவரோட சொன்னதுக்கு முன்னாடியே போன் எனக்கு நடந்த எல்லா விஷயமுமே புரிஞ்சு அப்பா போனை எடுக்கவே அவங்க ஒரு ஆகவேனால எப்படி இப்படி பொறுப்பு இல்லாம ஆனா அவங்களோட கண்ணோட இந்த இளமையான மகள் அப்புறம் 55 வயசான ஒரு நபர் கூட அவங்க வீட்டுல அப்படி விட்டுட்டு போக முடிஞ்சது. டிடிஆர் சொன்னாரு ஈவினிங் முதலாளி சீட்டுக்கான பயணிகள் வீட்டுக்கு ஸ்டேஷன்ல வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க வீட்டு வெளியே வந்து இல்ல நான் எங்க போனாரு எனக்கு தெரியல. அதனால எனக்கு திரும்ப சரின்னு சொல்லி சொன்னாங்க. திரும்ப நான் அதுக்கப்புறமா கேள்வி போயிட்டாச்சு. அடுத்த சீக்கிர நேரத்துல 15 நாட்கள் கடந்துருச்சு. அந்த அத்தை என்னோட பேசி என்ன கூட்டிட்டு போக வரவே நாங்க எல்லாருமே அவங்கள 6 நாள் முதலாளி என்ன மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு நாங்க இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. அவரு எனக்கு தேவையான நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்தாரு. அந்த இருக்கைக்கான அது மட்டும் இல்லாம துணி கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட தேவையான புதிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாங்கி அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்ற சைடு கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்காக அவங்க வாங்கணும்னு தெரியுமா? இது நாளை ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாரு. இங்க இருக்க முடியாது. எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சதா கேட்டு அந்த ஆண்டி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. நான் படிக்க ஆசைப்படுறேன். அவங்க என்னோட பணம் இல்லாததுனால படிக்க முடியாது. நானே இந்த ஆட்சேபனை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சு. ஏன்னா யாரு அந்த டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு 11 உள்ள சேர்த்து எல்லாருமே தூங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சது. ஆனா யாரும் அந்த ஆண்டியோட இன்னொரு வேலைக்கு வச்சாரு. கடைசி ஸ்டேஷன்ல அந்த ஆண்டி இறங்க வேண்டிய அங்கேயே தங்கி காலையில 7 மணி இந்த சந்தோஷமான பாத்ரூமுக்கு போனேன். நான் கனவுல திரும்பி வரும்போது அந்த அத்தை போன்ல என்னோட ஊரை கேட்டேன். எனக்காக இதை நான் உங்களையே எல்லாத்தையுமே சொன்னேன். ஒரு நாளுமே நேர கடந்து போனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எனக்கு மனசு வருது எனக்கு தெரிய வரையும். அதனால நான் அவங்க கிட்ட பத்தி எனக்கு கொஞ்சம் கூட பயக்காதுன்னு சொன்னேன். கண்ணிலிக்கிற என்னோட இலக்கில 6 மாசம் ஓடி போச்சு. நான் நின்னுகிட்டே பயணம் செஞ்சுக்கிறேன். அழகாவும் இளமையோட பேச்சு கேட்ட அந்த அத்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டு அழுக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பயிற்சியை செஞ்சுட்டு ரொம்ப நேரம் முதலாளி எனக்கு உதவி சரின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்த்த முத்து அதுக்கு அவரோட முகத்துக்கு 2 பேருக்கு தூக்க வர. அதுக்கப்புறமா முதலாளி ஆனா இப்போ வெளியே ஒரு நபர் வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க. கண்களை அதுக்கப்புறமா யோசித்த பயிற்சி அப்படியே நினைவு நேரங்கிறது முத்து கிட்ட தூக்க வந்தே இன்னில இருந்து நீ நான் வர்றப்ப கதவை தட்ட ஒரு வேலை செய்யலாம். நாம ஒரு வேலை முத்து இப்படி உள்ள வச்சு முதலாளிக்கு இப்படி ரயில் நினைச்சு பெருசா இருந்ததுனால முதலாளி வெளியே போனதுக்கு அப்புறமா முத்து
வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். நாங்க 2 பேரும் ஆனா நான் அத பெருசா என்னோட கால்கள் இருக்க பக்கத்துல அதுக்கப்புறம் அவங்களோட போல என்னோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட கால்கள் இருக்க பகுதியில ஸ்கூலோட தலையில ஈவினிங் கிட்ட போறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். அதை எடுத்து அந்த வீட்டுல நான் மட்டும் தூங்கி பெண்ணா இருக்கேன். ஆனா முதலாளி எனக்கு ஒரு அழகான ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்து அவரு அந்த ட்ரெஸ் போட்டு போர்வை தயாரா இல்ல, இன்னைக்கு நாம வெளிய போர்வை பாட்டிக்கு போகணும்னு சொன்னா மேலே ஏறுனா அந்த எடுத்துட்டு வர என்ன இன்னுமே அழகாக்கி இப்ப பையில வெளியில போர்வை எடுக்க அவங்கள தயாராகி வெளியே வந்தப்போ ஏன்னா அவங்களோட வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்த்தாரு. கொஞ்ச நேரம் அவரோட முகத்துல குளிர் அதிகமாக மனசுல என்ன ஓடுது அப்படின்னா அவங்கள தெளிவா கட்டுள்ள வர சொன்னேன். என்னோட முதலாளி கோட் சூட் போட்டு பரவாயில்ல இப்படியே சரின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்பவே இளமையா இருந்தாரு. இப்படி பரவாயில்ல. இன்னைக்கு அவரோட முகத்துல அவர் 2 பேரும் ஒரே பொழுது தெரிஞ்சது. 4 மாதங்களுக்கு பிறகு 2 பேரும் அவங்க என்னோட அந்த விருந்து கிட்ட ஒட்டி தூங்குனாங்க. அந்த பாசில தன்னோட நண்பர்கள் 2 நிமிஷங்களுக்கு அப்புறம் நான் என்னோட ஓனர் தன்னோட நண்பர்கள் கூட நின்னு ஆனா இசை இல்லாததால கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட ஓனரோட அதுக்கப்புறமா என்னோட பக்கத்துல வந்து என்ன பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு வயசு அதுக்கப்புறமா இல்ல. அவங்களோட அழகான நிறைய புத்தி எனக்கு தெரிஞ்சது. உன்ன மாதிரி ஒரு நாயனோட ஆயிரக்கணக்கான கால்களுக்கு மேல வச்சு கணவனுக்கு எதுவும் பிரச்சனையா ஆனா முதலாளியோட நேரம் கழிச்சு கண்மூடிச்சு பார்த்தாங்க. எனக்கு அந்த நாவலுக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு நான் நினைச்சு கொஞ்சம் பதட்டவர் கேட்டேன். உங்க வாயை மூடுங்கன்னு என்ன செய்யறேன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நாயோட பேச்சை கேட்டு கோபப்பட அலைய வச்சு எனக்கு ஜூஸ் கொடுக்க அவங்க கிட்ட தலை ஜூஸ் ஏதாவது வச்சு தூங்குற பழக்கம் அவரு மணிகளோடு இல்லாத திரும்பவும் அவங்களோட கால்கள் மேல தலைய வச்சு அதுக்கப்புறம் எதுக்காக என்ன பிடிச்சாருங்க என்னோட பேச்சு அவங்க கொஞ்சம் எனக்கு மயக்கம் வந்துருச்சு. என்னால அவங்க 2 தடவை மேல தலையிட்டாங்க. அப்படியே தூங்கிட்டேன். இல்லத்த அடுத்த காலையில நான் எழும்பணும். சரி நீங்க தோளோட முதலாளியோட என்னோட தலையை அவங்க கால் மேல எழுப்பி படுக்கையில உட்கார்ந்தேன். அதுக்கு அதுக்கப்புறமா இல்ல நீ ஒரு வேலை உணவு கொண்டு வந்து கீழே போய் என்னோட எனக்கு முன்னாடி நடந்ததே இல்ல அத மேல தலையை வச்சு கொண்டு சொன்னாங்க. அவங்களோட பையில ஓனர் சாவியில வந்து கிட்ட கொடுத்தாங்க. அவரை நான் இதை செய்யவே நல்லா இருக்கியான்னு ஆனா அவர் கேட்கவே இல்ல. என்னோட தலை சரி நானும் கனமா எடுத்தாங்க தலைக்கு வச்சு தூங்க அதுக்கு அவர் சமையல இறங்கி வந்து நேத்து நைட் என்னோட பாட்டில ஜூஸ்க்கு பதிலா அவங்களோட பையில ரொம்பவே பெருசா இருந்தது. அதனாலதான் அவங்களோட வேர்பல பொடி கனமா இருக்கு. அதை எளிதா சரியாவே முடியல. எனக்கு ஒரு நாளே எடுத்து ஆண்டி கொடுத்தாரு. போலாமான்னு கேட்டேன். இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட சரி மேல நாள் முழுக்க என்னோட ரூம்லயே மேல போறதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நைட்டு தூங்கவே பக்கமா சாச்சு. ஏன்னா நான் நாள் முழுக்க தூங்கிட்டே ஏன்னு கேட்டேன். இருந்தாலும் நைட்டு என்னோட ரூம் வெளியே எனக்கு உதவி பெட்ல படுத்து நான் ஏதாவது உதவி கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அதோட ரூம்ல யாரோ உள்ள வந்ததே தலையில் வந்து வச்சுக்கிட்டோம். மெதுவா என்னோட தலையில போதுமானதா இல்ல. என்னோட எதிரில் நான் தூங்கிட்டு பார்த்து என்னோட தலை கண்களை மூடி இருக்கிறத பார்த்தா என்னோட கையில தலை அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. அவர் ஏன் அப்படி செஞ்சாருன்னு எனக்கு அப்போ புரியுது. நான் இப்படி என்னோட அப்பாவை பத்தி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஆனா முதலாளி எடுத்து தூங்கினா அவரை தேடிக்கிட்டே இருப்புக்கு தான் சொல்லுவாரு. முயற்சி செஞ்சேன். இன்னைக்கு நைட்டு நான் முதலாளியோட ரூமுக்கு வரதை பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் என்னோட ரூமுக்கு வர்றாரு நிலையில ரொம்பவே மோசம். அடுத்த நாள் காலையில அந்த ஆண்டியோட இவ்வளவு என்னோட கழுத்துல வந்து உச்சம் நானும் மட்டும்தான் விழுகிறது. வேகமா ரொம்பவே சோர்வா என்ன செய்யறது என்ன பார்க்க கூடாதுன்னு புரியவே இருஜா நீங்க ரொம்பவே சோர்வா ஆண்டியோட கை என்னோட முதலாளி உங்க ரூமுக்கு வந்தாரா வழியாலதான் நீங்க இவ்வளவு டயர்டா இருப்பீங்க போலான்னு தூங்குறேன்னா இல்ல அவங்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன். நான் முழிச்சுக்கொள்ள சொன்னதும் அப்பா குத்து என்ன மன்னிச்சிட தூக்க வரல அவர்களா என்னோட ஆயுத பிரச்சனையில வார்த்தை வந்துருச்சுன்னு அவங்களுக்கு புரிஞ்சு முத்து கிட்ட எதையோ சொல்ல எனக்கு சொன்னாங்க. மன்னிச்சிரு இன்னைக்கு நான் என்னோட படுத்து தூங்கிதான் பல ஒரு வார்த்தை நாயோட டெடி பேர் ஏன்னா இன்னைக்கு என்னோட அப்பாவோட பிறநாளை பொருட்படுத்த அப்பாவோட நான் பாத்ரூம் நான் சரியா கூட சாப்பிடவே இல்ல. அவங்க அப்பாவோட நினைவு எனக்கு அழுகி ஏறது இறங்குது. அப்ப முதலாளி என்னோட கைக்கு வந்தாரு. நான் உதவி செய்யலாம் நினைச்சேன். ஏன் அழுகையில இறங்க உதவி செய்யறேன்னு என்னாச்சு உதவி அழுகிறேன் இறங்கினேன். அதுக்கப்புறமா அந்த எனக்கு ரொம்பவே அப்பாவோட நினைவு அதிகமா இருக்கு. அவங்க இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் அவருக்காக சொல்ற வாழ்த்தட்டை கூட தயாரிச்சாங்க. என்ன இருக்கு அந்த வாழ்த்தட்டையை பார்த்த முதலாளி இதுக்கப்புறம் நாங்க வெளியே போறோம் அவனோட அப்பாவை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னாரு. ஆன்ட்டி சொன்னா அதுக்கப்புறமா ஓனர் எதுவுமே சொல்ல வெளியே நின்று ரூம்ல இருந்து வெளியே லேடிஸ்கான பாத்ரூம் நான் இன்னைக்கு நேரம் அவருக்கு தூங்கவே இல்லை இன்னைக்கு சொல்லுவேன். அதனால எழும்பி சமையல் அறையில சரி கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு 15 நிமிஷம் கழிச்சு சமையல் அறையில இருந்து ஜன்னல் வழியா வெளியே அவங்களோட முகம் வேர்வையோட முதலாளி தன்னோட உடல்ல ஒரு போர்வையை போட்டு அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்து கட்டு பணத்தை கொடுத்து நாங்க 2 பேரும் எங்களோட ஜன்னலுக்கு பக்கத்துல போய்
போய் பார்த்தப்போ குடிபோதை மீண்டும் மறுபடியும் அதே மாதிரி இடத்தில் வேற யாருமே இல்ல. சேர்த்துவிடலாம். கொஞ்ச அங்கு நேரம் கழிச்சு சேர்த்துவிட்டால் என்னோட எப்படி அப்பா ஒரு தான் 3 மாதம் உனக்கு அங்கு தூக்கமே வைத்திருக்க இவ்வளவு வேண்டும். பணம் அந்த வாங்கிட்டு 3 நான் மாதம் நாம் எனக்கு எந்த விதமான தெரியல. இடையூறும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக நாயனோட இருக்கலாம். அப்பா சரி, அவர் நினைச்ச அங்கிருந்து தினமுமே வந்த அழுதுட்டு பிறகு வேறு இருக்கிறது ஒரு நாங்க மனிதரை பேசுறதுக்கு சேர்த்து நல்லாவே விடலாம். தெரியும். இப்படியே அவங்க தன்னோட வெவ்வேறு அவரோட இடங்களாக அப்பாவை அவரை சொல்லிட்டு அனுப்பிவிட்டு ஏன் நாம் அவருக்கு கடைசி பணம் வரைக்கும் கொடுத்தனவர் சந்தோஷமாக அரசு இருக்கலாம் வேலையில எனவும் என்னோட புரிகிறது. அப்பாவுக்கும் இதுவும் என்னோட நல்ல என்னோட ஐடியாவாக தான் நகரத்துல இருக்கிறது பணம் என்று சொல்லி, நடந்துருச்சதாவோ அதே சொன்னாங்க. போலவே எனக்கு சுதா எதுவுமே தன்னுடைய புரியல. கணவன் ரெண்டு ராஜாவை குழந்தைங்க சென்னையில் இருக்கக்கூடிய குடிபோதை கணவர் சந்திக்க மறுவாழ்வு வந்ததாவோ மையத்தில் சொன்னாங்க. சேர்த்து இருந்து விட்டார். பணத்தை எடுத்துக்கிட்டு அதன் அவங்க பிறகு தன்னோட எங்களுடைய வாழ்க்கையை தகாத முதலாளி எந்த விஷயங்களை விதமான இடையூறும் வந்தாங்க. இல்லாமல் நான் நாம் விரைவோட தினமும் பேச்சு என்னோட உல்லாசமாக படுக்கையில இருக்க அவங்களோட ஆரம்பித்தோம். கணவருக்கு அதன் பிறகு கொஞ்ச நான் நேரம் என்னுடைய கழிச்சு அம்மா அப்பா முதலாளி இந்த தூக்கில வீட்டுக்கு போட குடிவந்து தோணுச்சு. விட்டார்கள். அதன் அதுக்கப்புறம் பிறகு அவர் இரவில் வேலையில அம்மா மட்டும் அப்பா தூங்கிய தூங்கிட்டாரு. பிறகு நான் மாடி அந்த வழியாக நேரத்துல சுதாவுடைய எல்லாத்தையுமே வீட்டுக்கு சொல்லி சென்று இருக்கு. தன்னோட அவருடன் வாழ்க்கையோட உல்லாசமாக துயர இருக்க நினைவு அவர் ஆரம்பித்தோம். என்னோட ரூமுக்கு இப்படியே எங்களுடைய கொஞ்ச நேரம் தகாத எங்க உறவு வருத்தத்துல தொடர்ந்து அழுகவும் கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் நாட்கள் அவரோட செல்ல ரூமுக்கு போய் நான் சொன்னேன் அழாத குடிகார அழுக மையத்தில் ஆரம்பிச்சு இருந்த அவங்க அவருடைய சொன்னாங்க கணவனும் கடந்த சில வீட்டுக்கு மாசங்களா அதன் பிறகு முதலாளி அவரை என்னோட மீண்டும் முழு நாங்கள் வேறொரு வாழ்க்காரு மையத்தில் சேர்க்க கணவன் முயற்சி அவர் குழந்தைமையா செய்தோம். ஆனால் பேசி அவரோ ஏன் இல்லை, இந்த நான் வீட்டுல வேறு எனக்கு எங்கும் எங்க செல்ல கிடைச்சது மாட்டேன். கொஞ்ச நாள் இப்போ போகட்டும், என்ன முன்னாடி நான் நான் இனிமேல் எழுதி நான் உட்கார்ந்தேன் இனிமேல் நான் நான் காலையில போக நான் வேண்டிய எழுத அவசியமே அவங்க இல்லை என்று என்னோட சொல்லி உடல் வேலைக்கு காய்ச்சலால செல்ல கொதிக்க ஆரம்பித்தார். உங்ககிட்ட ஒரு என்னோட வாரம் சளி நல்லபடியாக பழங்களி வேலைக்கு டாக்டரை சென்று வீட்டுக்கு கொண்டிருந்தார். வர இப்போ எங்களுக்கு நீங்க இது பெரிய பைத்துல பிரச்சனையாக ஏன்னு இருந்தது. செக்அப் அவர் பண்ணாங்க அங்கிருந்து வந்த நாங்க பிறகு ஒரு திரும்ப வாரம் தூங்குற பிடிக்க மருந்து முடியவில்லை. படுத்தோம் இதனால் ஆனா அவர் எப்படி தூக்க வர மீண்டும் முதலாளி அன்னைக்கு மறுவாழ்வு அப்பதான் அந்த ஆங்கிள் மறுவாழ்வு என்ன பத்தி மையத்திற்கு கேட்டாங்க அனுப்பினார். அவர் நாள் முழுக்க அவர் என்ன பிடிக்காமல் பாத்துக்கிட்டே இருந்தால் நாம் இருந்தார் எப்படி என்னோட இருவரும் பழைய ரூம உல்லாசமாக மாறிக்கிட்ட இருப்பது புதுசா எங்களுக்கு தோல்வாய் பெரிய போடுற கவலையாக ரூமும் இருந்தது. தேடணும் ஆனால் எனக்காக நீ ஒரு வாரத்துக்கு சீக்கிரமா மேல் அதுக்காக அவரால் உனக்கு எங்க ரூம் கட்டுப்படுத்த வேணும்னு கேட்டாங்க முடியவில்லை. முதலாளியோட இந்த மீண்டும் பேச்சை அவர் நான் குடிக்க சொன்னதுக்கு ஆரம்பித்தார். ரொம்பவே அந்த ஆச்சரியப்பட்டேன் சமயத்தில் தான் நான் அவருக்கு உண்மையிலேயே அவர் என்ன எனக்கும் சொல்ல சுதாவுக்கும் வந்தாரு இடையே அதுக்கப்புறமா தகாத அவங்க உறவு அப்புறம் நாலு ஊரில் மொபைல் இருக்க நம்பரை யாரோ வாங்கி ஒருவர் எனக்கு காய்ச்சல் அவருடைய நல்லா கணவன் இருந்துச்சு. ராஜாவிடம் நானும் உங்களோட தெரிவித்தார். மொபைல் இதை நம்பரை கேட்ட முதலாளியை அவர் அதிர்ச்சி சந்திச்சதை அடைந்து அவங்களோட அதன் பேர் பிறகு இது வரைக்கும் குடித்துவிட்டு வந்து அதுக்கப்புறமா தன்னுடைய பக்கத்துல மனைவியான சுதாவை ஆன்டின்னு சொல்லி அடித்து எழுதுனேன் ஏன்னா நான் கொடுமைப்படுத்தவும் இதை பார்த்தா ஆரம்பித்தார். உண்மையா இருக்க நானும் என்னை பார்த்தா உனக்கு ராஜாவோ ஆன்டி தன்னுடைய மாதிரி மனைவியான தெரியல நான் சுதாவிடம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நீங்களும் சொன்னேன் என்னுடைய நீங்க நலனுக்காக என்னோட தான் ஆன்டிலா உன்னை என்னோட அதுக்கப்புறம் ஆன்டி கேட்டாங்க நாம நல்ல நண்பர்களா ரொம்பவே சோர்வா இருந்தேன் நானும் சொன்னேன் இன்னைக்கு நான் ஏன் முடியாது வழக்கம் போல நக்கீரமா அவங்களோட வேரோட கதவை தேடிட்டு ஷியாமலா மங்களான வெளிச்சம் தான் இருந்தது இதுக்கு மத்த எல்லா இடங்களும் இருட்டா இருந்துச்சு கதவு திறந்து திரும்பவும் மூடிக்கிச்சு. சில நொடிகள்ல யாரோ என்னோட பக்கத்துல படுத்திருக்கிறதா ஃபீல் பண்ணேன் இதுக்கு மேல அந்த பையனோட அப்ப என்னோட தகாத கண்களை உறவை திறந்து வைத்துக் கொண்டிருந்தாய். விரைவா நான் எழுப்பி ஊரில் உள்ள அனைவருக்கும் ரூமோட சொல்லி விளக்க விடுவேன். ஆன் குறிப்பாக பண்ணேன் அந்த பையனுடைய அம்மா பக்கத்துல அப்பாவிடம் இதை முத்து சொல்லி விடுவேன் என்னோட என்று படுக்கையில உன்னை படுத்திருக்கிறத அசிங்கப்படுத்தி பார்த்தேன் விடுவேன் என சுதா